தேர்தல் ஒரு போரா கருதுறேன் நான். ஏன்னு சொன்னா, டெவலப்மெண்ட்டா இல்ல கேரண்டியா, டெவலப்மெண்ட்டா இல்ல கேரண்டியான்ற ஒரு கேள்வியில தான் இந்த தேர்தல் நாங்கள் சந்திச்சோம். ஜனங்க டெவலப்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. கேஜிஎஃப்ல என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னா, நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கலாம், சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. அதே மாதிரி நம்ம ட்ரெயின் குப்பம் டு நம்ம மாரிக்குப்பம் இருக்கலாம். அது போல நம்ம இப்ப மல்லேஷ் பாபு ஜெயிச்சுக்கிற நிறைய வேலை எடுத்துன்னு நாங்க இன்னும் டெவலப்மெண்ட் தான் காட்டி நாங்க ಪ್ರೀತಿಯ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರು ಮೂರನೇ ಬಾರಿಗೆ ಎನ್ಡಿಎ ಸರ್ಕಾರದಿಂದ ಪ್ರಮಾಣ ವಚನ ಮಾಡಿ ಇವತ್ತು ಒಂದು ಪದಗ್ರಹಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ಸಿಹಿ ಹಂಚಿ ನಾವು ಪಟಾಕಿ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. 2 ವರ್ಷಗಳು ಸಾಧನೆ ಮತ್ತು 3ನೇ ವರ್ಷದ ಒಳ್ಳೆ ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕು, 3 ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅವ್ರನ್ನ ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈಗಿರೋ ಇದರಲ್ಲಿ ಬಂದು ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಗೆ ಒಂದು 42,000 ಚಿಲ್ಲರೆ ವೋಟ್ ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಅರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹಾಗೆ ನಮ್ಮ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಈ MLA ಮತ್ತು ತಾಲೂಕು ಪಂಚಾಯತಿ, ಗ್ರಾಮ ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತಿಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸೀಟ್ಗಳು ಹಿಡಿತೀವಿ ಅಂತ, ಹೆಚ್ಚಿನ ಸೀಟ್ಗಳು ಹಿಡಿತೀವಿ ಅಂತ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಮುಳ್ಳ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್. ನಮ್ಗೆ ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಗೆ 42,000 ವೋಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಮಾಡಿಸಿ ನಾವು ಅಭಿಮಾನದ ಮೇಲೆ ಬಿಜೆಪಿ ಅಭಿಮಾನ, NDA ಮೈತ್ರಿಕೂಟ, JDS ಅಲಿಯನ್ಸ್ ಇರೋದ್ರಿಂದ ನಮ್ಗೆ ಹೆಚ್ಚಿನ ಮತ ಬಂದಿದೆ ಅಂತ ನನ್ನ ಹಂಚಿಕೆ ಮತ್ತು ಜನರ ಅಭಿಪ್ರಾಯನೂ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು MLA ಆಗ್ಬೋದು, ಕೌನ್ಸಿಲರ್ ಎಲೆಕ್ಷನ್ ಆಗ್ಬೋದು, ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತಿ, ತಾಲೂಕ್ ಪಂಚಾಯತಿಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ನಾವು ಸೀಟ್ಗಳು ತೆಗೆದು ನಾವು ಮುಂದಿನ ರೀತಿ ಅಂತ ನಾವು ಅಭಿಪ್ರಾಯ ನಾವು ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇವತ್ತೆಲ್ಲರೂ NDA ಒಕ್ಕೂಟದ ಬಿಜೆಪಿ, JDS ಪಕ್ಷ ಭೇದ ಮರೆತು ಇವತ್ತು ನಾವು ಏನಿದೆ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿ ಅವರು ಮುಂದಿನ 5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಉತ್ತಮ ಆಡಳಿತವನ್ನು ನೀಡಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದ ಕುಮಾರಣ್ಣನವರು, ನಮ್ಮ ಅಪ್ಪಾಜಿ ಅವರು ಏನ್ ಗುರಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು ಆ ಗುರಿ ಪ್ರಕಾರ ಇಬ್ಬರು ಒಗ್ಗೂಡಿ ಇವತ್ತು 17+2 19 ಸೀಟುಗಳನ್ನು ಇವತ್ತು ಗೆದ್ದು ನಾವು ಇವತ್ತು ಕೇಂದ್ರಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಗೆ ಇವತ್ತೇನು ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬಣ್ಣ ಅವರು ಗೆದ್ದು ಇವತ್ತು ನಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಇದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ 25 ವರ್ಷಗಳ ಮುಂದೆ ಡಾಕ್ಟರ್ ವೆಂಕಟೇಶ್ ಅವರನ್ನು ನೋಡಿದ್ದು ನಾವು JDS ಪಕ್ಷದಿಂದ. ಆದ್ರೆ ಇವತ್ತು NDA ಕೂಟದಲ್ಲಿ ಇವತ್ತು ಬಂದು ನಮ್ಮ ಮಲ್ಲೇಶ್ ಅಣ್ಣನ ತಿರ್ಗಾ ಬಂದು ನಾವು ಕೇಂದ್ರಕ್ಕೆ ಕಳಿಸಿರೋದ್ರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಗೆ ನಮ್ಮ ಕುಮಾರಣ್ಣನಾಗ್ಲಿ, ದೇವೇಗೌಡರಾಗ್ಲಿ ಮತ್ತು ಮಲ್ಲೇಶ್ ಅಣ್ಣ ಆಗ್ಲಿ ಉತ್ತಮ ಕೆಲಸ ಮಾಡಿ ನಮ್ಮ KGF ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. கடந்த 10 வருஷமா மோடிஜி தலைமையில இந்திய சர்க்கார் எந்த லஞ்ச லாவண்யம் இல்லாமல் தொடர்ந்து 2 தடவை முடிச்சாச்சு. இது 3வது முறைனா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இப்படி எல்லா கூட்டணியும் சேர்ந்து இந்த தடவை ஜெயிச்சிருக்கோம். தனிப்பட்ட முறையில் பிஜேபி மட்டும் 240 சீட்டு, கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 290 சீட்டு ஜெயிச்சு இந்த தடவை இந்திய பிரதமராக 3வது முறையாக நம்முடைய திரு மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பதவி பெறுவோம் நடந்துச்சு. ஸோ கடந்த 10 வருஷம் எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் நல்லா இந்த 5 வருஷமும் இந்த கூட்டணி கட்சி நல்லபடியாக நடந்து த்ரூஅவுட் இந்தியா பூரா நல்ல பேரும் போகணும். இந்த கூட்டணி கட்சி கிடைக்கும் நம்பிக்கையோட பாரத பிரதமர் எடுத்துக்கிறாரு. அது நிச்சயமா நடக்கும். அதே போல நம்ம JDS தலைவர் சொன்ன மாதிரி கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல திரு மல்லேஷ் பாபு அவர்கள்
ஜெயிச்சிருக்கிறாருன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம். கூட்டணி கட்சியில ஜெயிச்சுக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய பிஜேபி கட்சி சார்பா அவருக்கு தொடர்ந்து அவர் பீரியடு முடிகிற வரைக்கும் என்னுடைய ஆதரவு எண்ணிக்கை இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம சுரேஷ் சொன்ன மாதிரி பிஜேபி தலைவர் அவரு சொன்னாரு அடுத்து வர போறாரு. அது எம்எல்ஏ எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன், தொடர்ந்து எந்த எலெக்ஷன் தாலையும் பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணியோட வேலை செஞ்சு ஜெயிக்கும்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேர்தல் வந்து ஒரு போரா கருதுறேன் நான். ஏன்னு சொன்னா டெவலப்மெண்ட்டா இல்ல கேரண்டியா, டெவலப்மெண்ட்டா இல்ல கேரண்டியான்ற ஒரு கேள்வியில தான் இந்த தேர்தல் நாங்க சந்திச்சோம். ஜனங்க வந்து டெவலப்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. கேஜிஎஃப்ல என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கலாம், சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. அதே மாதிரி நம்ம ட்ரெயின் குப்பம் டு நம்ம மாரிகுப்பம் இருக்கலாம். அது போல நம்ம இப்ப மல்லேஷ் பாபு ஜெயிச்சுக்கிற மீன் நிறைய வேலை எடுத்துன்னு வந்து நாங்க இன்னும் டெவலப்மெண்ட் தான் காட்டி நாங்க நிரூபிக்கிறோம். நம்ம 10 வருஷம் ஆண்டுக்கான ஒரு சான்றிதழ். ஏன்னா வழக்கமா நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கியூபன்சின்னு ஒண்ணு நம்ம பாத்திருப்போம். 5 வருஷம் ஆண்டாங்களா, அடுத்த முறை இன்னொருத்தர் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அடுத்த முறை வேற ஒருத்தர் சான்ஸ் கொடுக்கலான்றதா வழக்கமான ஒரு பாலிசியா இருந்துச்சு. ஆனா 10 வருஷம் ஒரு கவர்மெண்ட் கொடுத்தோம், மறுபடியும் எங்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் வலுவான ஒரு கூட்டணியை எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. அது முக்கியமா நம்ம கோலார் கான்ஸ்டிடுவன்சில இருந்து மைத்ரி பக்ஷா, அதாவது நம்மளுடைய கூட்டணி கட்சியான ஜேடிஎஸ் ஓட கேண்டிடேட் இருந்தாலும் அதே நமக்கு பிஜேபியோட ஓட்டம் எங்கேயோ சிந்தாம சிதறாது நமக்கே வந்திருக்கு. ஜேடிஎஸ் ஓட ஓட்டம் சிந்தாம சிதறாம நமக்கே வந்திருக்கு. எந்த விதமான காசு பணபலம் எதுவுமே இல்லாம ஜனநாயகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் இதை நாங்க பாக்குறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி கே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி கே, भाई सत्तीक அவர்களே, भाई सत्तीक அவர்களே, மல்லேஷ் பாபு அவர்களே, மல்லேஷ் கொன்னல கத்த பச்சிருப்பா போமா